என் செல்ல குழந்தையே, நேற்றிரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு காவல் நின்று கொண்டிருந்த இந்த வராகி எனக்கு பேரதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. நான் சொல்லி முடிக்கும் முன்னமே தள்ளிவிட்டு சென்று விடாதே. என்ன நடந்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நேற்று இரவு இந்த வராகியானவள் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவல் நின்று கொண்டிருந்தேன். நேற்றைய இரவு என்பது மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவல்லவா? நேற்று உன் இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த ஒரு சக்தியை கண்டு நான் பேரதிர்ச்சி உற்றேன். இந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறதா என்று நான் நிச்சயமாக அதிர்ச்சியுற்றது உண்மை. நான் அடைந்த அதிர்ச்சி உனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். ஏனென்றால் உன் இல்லத்தின் வாசலில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் சில தீய விஷயங்களும் அங்கே நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் என்பதனை நீ உணராமல் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் சரியாக இருக்கின்றது, எதுவெல்லாம் இன்று உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மட்டும் நீ உணர்கின்றாய். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் எதனால் என்பதனை நீ உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். உன் இல்லத்தை சுற்றி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அது நீ தெரியாமல் இருப்பாயானால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு பிரச்சனைகளை ஒரு நாள் உண்டு பண்ணும். அந்த நாளில் நமக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, நான் உனக்கு சில விஷயங்களை இன்று தெளிவுபடுத்துகின்றேன். அதன் பிறகாவது உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் இருந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தவிர்த்துவிட்டு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாக இல்லத்தின் வாசலுக்கு நல்ல சக்திகளும் வருகின்றது, தீய சக்திகளும் வருகின்றது. தீய சக்திகள் வரும்பொழுது நல்ல சக்தி அங்கு இருந்தால் அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து விடுகின்றார்கள். ஒருவேளை உன்னிடத்தில் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ, உன் இல்லத்தில் ஏதேனும் குற்றங்குறைகள் இருந்தாலோ அந்த நேரத்தில் நல்ல சக்தி உனக்கு துணைக்கு இல்லாமல் சென்றுவிடும். அப்பொழுது இந்த தீய சக்திகள் எளிதாக உள்ளே நுழைந்து விடும். அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சரியாக இருப்போம் என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலை சில நேரங்களில் நல்லவர்களை கூட கெட்டவர்களாக மாற்றிவிடும். அதுபோலத்தான் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பங்கள் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கூட சில நேரங்களில் விட்டு விடுகின்றாய். உனக்கு முதலில் ஒரு விஷயம் தெளிவில் இருக்கட்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தான் வந்தாலுமே நமக்குத்தான் தெய்வம் துணை நிற்கின்றதே, நமக்குத்தான் நம் தாயானவள் துணை நிற்கின்றாளே. அப்படியானால் இதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்து கொள்ளக்கூடாது என்பதில் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, அப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஒரு நாள் மிகுந்த அளவில் காயப்படுத்திவிடும். ஏனென்றால் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் நுழைய முடியாமல் நிற்பதும், தீய சக்திகள் உள்ளே வந்து ஆட்சி செய்வதும் உனக்கு நல்லதல்ல. என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட்டால் தீய சக்திகள் உன் இல்லம் முழுவதையும் ஆட்சி செய்துவிடும். அதனால் நான் சொல்கின்ற யாரெல்லாம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தார்களோ அவர்களுக்கு நீ செய்ய வேண்டியதை சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்தி இனிமேல் நுழையாமல் நல்ல சக்தி எப்பொழுதும் உன் வாசலில் நின்று கொண்டே இருக்கும். நான் கண்ட காட்சி
நின்று கொண்டிருந்தவர்கள் அப்பேற்பட்டவர்கள். அதனால் தான் உனக்கு அதனை முன்கூட்டியே நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நேற்று நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு நின்ற பொழுது அங்கே நான் கண்டவர்கள் ஒருவர் அல்ல. நான் கண்டது யாரை என்று உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்திற்கு முதலாவதாக வந்தது கருப்பசாமி, இரண்டாவதாக பிரித்யங்கரா, மூன்றாவதாக முருகப்பெருமான், நான்காவதாக இந்த வராகி. என் பிள்ளையே, அவர்கள் முன்னே வர நான் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தேன். நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்துவிட்ட பிறகு அவர்கள் உனக்கு வரப்போகின்ற ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றார்கள். உன் தாயானவள் நானும் அதற்காகத்தான் அங்கு வந்திருந்தேன். நேற்றைய வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தீர்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. உன் இல்லத்திற்குள் ஒரு தீய சக்தி வர முயற்சி செய்ததை முறியடித்து விட்டாயிற்று. நான் மட்டுமா நின்றேன்? என் பிள்ளையே, அத்தனை சக்திகளும் உன் இல்லத்தின் வாசலில் நின்று உன்னுடைய இல்லத்தில் இருந்த அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடித்து விட்டார்கள். வெளியில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்த தீய சக்திகளும் வெளியே சென்று விட்டது. என் பிள்ளையே, இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி விட்டாயிற்று என்பதைத்தான் இந்த வராகி உனக்கு இன்று சொல்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த அத்தனை தீய சக்திகளும் இங்கிருந்து வெளியேறிவிட்டது. யாருமே இனி உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் குழந்தைக்கு இருக்கின்ற கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் எல்லாம் நடக்கின்ற பொழுது நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எதுவெல்லாம் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது என்று. தீயவை எல்லாம் அழிந்து விட்டது என்றாலே நல்லவை எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும். தீய விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு ஓட்டமெடுத்து விட்டது என்றாலே நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் இல்லத்திற்குள் வர தொடங்கிவிடும். அப்படித்தான் இப்பொழுது உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நுழைய தொடங்கி இருக்கின்றது. உன் இல்லத்திற்குள்ளேயே பல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து விட்டது. இனி நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரியும். உன் வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கென்று இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் இனி உன்னை விட்டு நீங்கி உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் இனிமேல் உன்னை பின்தொடர்ந்து வரும். துன்பங்களையும் துயரங்களையும் களைந்து வாழ்க்கையில் நன்மைகளை இனிமேல் என் பிள்ளை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை எதையெல்லாமோ சொல்லி கொடுத்திருக்கின்ற நேரம் என் பிள்ளை உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் இல்லத்தில் நடந்தேறிய இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் இப்பொழுது தெரிந்திருக்கின்றது. அதனால் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையுமே இனிமேல் தெளிவாக செய். இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை கொடு. நீ சொன்னால் அதை நம்ப மாட்டார்கள். அதனால் என் பிள்ளையே, அவர்கள் என்ன செய்தாலுமே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையில் எல்லோரும் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து விடு. இனி எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான விஷயங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனியாவது இந்த வாழ்க்கையை பற்றி பயப்படாமல், என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி வேதனைப்படாமல் நீ இனிமேல் மன மகிழ்ச்சியோடு இரு. நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். உனக்கான நல்ல நேரத்தில் இந்த வராகி உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்றேன்.
என் பிள்ளைக்கு இனி எல்லாமும் மனமகிழ்ச்சியானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது. அம்மாவின் வாக்கினை சத்திய வாக்காக எடுத்துக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.